Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல வெளியான காட்டேஜ் நம்பர் 1303 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு ஊருக்கு வராரு. இவருக்காக டிபார்ட்மெண்ட்ல ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. அதுதான் காட்டேஜ் நம்பர் 1303 இருக்கும். அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து வைஃப் அமானுஷ்யமா ஏதோ ஃபீல் பண்றாங்க. அதாவது பேய் நடமாட்டத்தை ஃபீல் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல பேய் இருக்கா? அப்படி பேய் இருக்குன்னா அதோட பிளாஷ்பேக் என்னன்ற மாதிரி கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட பேர் போடும் போது நெகட்டிவ்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. அதாவது தெளிவா காட்டாம ஓரளவுக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, சில ஆளுங்க சேர்ந்த மாதிரி ஒரு காட்டேஜுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணோட பாடியை மறைச்சு வைக்கிறாங்க. அதாவது செவத்துல வந்து சுண்ணாம்பு பூசின மாதிரி மறைச்சு வைக்கிறாங்க. அந்த காட்டேஜோட நம்பர் 1303 அப்படின்றது தெரிய வருது. இப்பதான் படத்தோட ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு அர்ஜுன், ஹீரோயினோட பேரு திவ்யா அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆயிருச்சு. ஆனா திவ்யா இன்னும் பிரெக்னன்ட்டே ஆகல. இந்த மாதிரி சமயத்துல தான் இவருக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. அந்த ஊருக்கு தான் ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. திவ்யா தூங்கிட்டு இருக்காங்க, இவரு காரை ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. திவ்யாக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியே இல்லல்ல, பேசாம இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க. இவருமே பக்கத்துல இருக்க ஒய்ஃபை பாக்குறாரு. அவங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? எனக்கு திவ்யாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தையே இல்லனாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் பேசி முடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃப் கேட்க தானே செஞ்சாங்க. உங்க அம்மா சொல்றதும் சரிதாங்க, என்ன வேணா நீங்க டைவர்ஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? குழந்தைய விட நீ எனக்கு முக்கியம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா நடு ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் இவர் இடிச்சிருப்பாரு. பெரியவரே பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கிட்ட கேக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாமியார் போல. என்ன சொல்றாருன்னா, நீ போற இடத்துல உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றாரு. எது ஆபத்தா? இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா மேற்கொண்டு அந்த சாமியார் எந்தெந்த மாதிரி எல்லாம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்றத சொல்லிட்டு இருக்காரு. இவர் காது கொடுத்தே கேட்க மாட்டாரு. என்ன ரொம்ப நேரம் ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்காருன்றதுனால ஒய்ஃபுமே பேசுறதுக்காக வராங்க. என்னங்க ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, இந்த பெரியவர் உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போ போ, நான் சொல்றது நடக்கும் போது உனக்கு புரியும்ன்ற மாதிரி அந்த பெரியவரும் யோசிக்கிறாரு. இப்ப ராம் சிங்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. இவருக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்காங்க, பேரு ராதா அப்படின்றது. நீங்க நிறைய தண்டால் எடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் 5 எடுக்கிறதுக்குள்ள பயங்கரமா டயர்ட் ஆயிருந்தாரு. இன்னும் 50 எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை வெல்கம் பண்றதுக்காக இருக்க போலீஸுங்களும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் தண்டால் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த ராதா இருக்காங்க பாத்தீங்களா, பைக்ல ஒரு பையனை வர வச்சு அவன் கூட சேர்ந்த மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அது தெரியாம இவரும் தண்டால்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ராதா நான் எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அவ எப்பயோ பைக்ல வேற ஒருத்தன் கூட கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காங்க. ராதா போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி, உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. உள்ள வந்து பாக்குற இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர் இங்க தானே இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல சார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த வீடு செட் ஆகல போல, இங்கேயே சொந்தக்காரங்க வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல தான் தங்குனாரு, இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் ஏன் இங்க தங்கலன்ற மாதிரி இவருக்கு கேள்விலாம் வருது. இப்ப ராம் சிங்கும் உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க சார் என்ற மாதிரி சொல்றாரு. இந்த சமயம் திவ்யா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திவ்யாவை யாரோ பின்னாடி இருந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. யாரு கவனிக்கிறா அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திவ்யாக்கு முழிப்பு வந்துருது. தண்ணி தாகம் எடுக்குது போல. கீழே போய் குடிக்கலான்னு கீழே வராங்க. அப்ப கண்ணாடியில இவங்களோட ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. என்ன ஃபேஸே தெரியலன்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நிஜத்துல தண்ணி தாகம் எடுக்குது போல செக் பண்றதுக்காக கீழே வராங்க. ஆனா இந்த வாட்டி கண்ணாடியில இவங்களோட ஃபேஸ் தெரியுது. நல்ல வேலை கனவுல வந்த மாதிரிலாம் நடக்கலன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சட்டுன்னு பின்னாடி ஒரு உருவம் போன மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா யாரும் போன மாதிரி தெரியல. என்ன நடக்குதுன்ற மாதிரி பயப்படுறாங்க. இப்ப தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. காலையில சமயம் ஹஸ்பண்டும் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனான்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சமாளிச்சிடுறாங்க.
நான் வீட்டுக்கு என்னெல்லாம் வேணும்ன்றதை எழுதி தரேன், நீங்க ராம் சிங்கை கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. ராம் சிங் சீக்கிரமா வண்டியில ஏறுன்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பயே இவங்களை யாரோ பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு வெளியே இருக்கிற இடத்துக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு உருவம் நடமாடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க உடம்புக்குள்ள போறதுக்காக பொறுமையா வந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன நினைக்குதுன்னு தெரியல, அந்த உருவம் இங்க இருந்து மறைஞ்சு போயிருது. இப்ப ஈவினிங் டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வராரு. அப்ப ராம் சிங் இருக்கார்ல, அம்மாக்கு உடம்பு முடியல, நான் லீவ் எடுத்துக்குவான்னு கேக்குறாரு. சரி சரி கிளம்புன்ற மாதிரி இவரும் ராம் சிங்க அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்தா ஒய்ஃப் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. கதவை தரன்ற மாதிரி தட்டிட்டு இருக்காரு. அவங்க திறந்தோன சட்டுன்னு உள்ள போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்கல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட்டில் கிட்ட வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்கும் போது இவங்க கண்ணாடி கிட்ட பேய் இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. அங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறாங்க. அவருமே திரும்பி அந்த பகுதியை பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்ல, நீ தான் தேவையில்லாம பயப்படுற அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது திவ்யாக்கு முழிப்பு வருது. ஏதோ ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குதுன்னு இவங்க செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க இருந்து தான் சவுண்ட் கேக்குது. இவங்களுமே உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி உள்ள எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வரும்போது ஒரு பகுதியில அந்த பேய் தெரியுது. அதாவது ஒரு லேடி தான் பேயா இருக்காங்க போல, அந்த லேடி பேய் மாதிரி தெரியுறாங்க. இத பாக்குற இவங்க கத்திக்கிட்டே வேகமா இங்க இருந்து ஓடி வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அந்த இடத்துல பேய பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த ரூம் தான் பூட்டி இருக்குமேனு சொல்றாரு. இப்போ வந்து பார்க்கும்போது ரூம் பூட்டி இருக்கு. நம்ம வந்ததுல இருந்தே இந்த ரூம் பூட்டி தான் இருந்தது, நீ எப்படி உள்ள போயிருக்க முடியும், நீ தேவையில்லாம யோசிக்கிறேன்னு சொல்றாரு. இல்லங்க நான் உள்ள போனேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் இவங்களுமே ராம் சிங் கிட்ட பேசுறாங்க. மேடம் ரொம்ப நாளாவே இந்த பகுதி பூட்டி தான் இருக்கு, ஸ்டோர் ரூம் மேடம், இதுல எல்லாம் எதுவுமே இருக்காது, சாவியம் நம்ம கிட்ட இல்ல, டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சீனியரும் வீடெல்லாம் செட் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் செட் ஆயிருச்சு சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வர மாதிரி பிளான் இருக்கு, பாதுகாப்புலாம் பலமா இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சீனியரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க வீட்டுல படுத்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கதவு கிட்ட யாரோ வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு கதவு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. யாரோ ஓபன் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க கதவை திறந்து பார்த்தா யாருமே பக்கத்துல இல்ல. சரி திரும்பி படிக்கலான்ற மாதிரி இவங்க புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி திரும்பி யாரோ கதவை திறக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஒருவேளை அந்த ராம் சிங் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராம் சிங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வர வச்சிடுறாங்க. நீ தான் வெளியே இருந்து கதவை திறந்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம் நான் சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். 2-3 வாட்டி யாரோ கதவை திறந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்காக வராங்க. இவங்களோட கல்யாண போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ தான் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. மேடம் இந்த மாதிரி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சா அபசகுணம்னு சொல்லுவாங்க மேடம் அப்படின்ற மாதிரி அந்த ராம் சிங்கும் சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவங்களுமே கவலைப்படுறாங்க. இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும்போது இவங்களுமே இந்த வீட்டுல எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுமா, எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. புது வீடுல நீ அதனால தான் தேவையில்லாம நிறைய யோசிக்கிற, குழந்தை சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு கோயில்ல பூஜை பண்ண சொன்னல, அதை பண்றியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா புதுசா வந்ததுனால இன்னும் ஆரம்பிக்கல, நான் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ராம் சிங்கும் சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்துடுறாங்க. சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்க வழியில தான் ஏற்கனவே ஒரு சாமியார் ஹீரோ கிட்ட பேசினார்ல, அவர் இந்த இடத்துல இருக்காரு. அவர் இவங்களை பார்த்தோன்னே உனக்கு ஆபத்து வரப்போகுது கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மேடம் அவர் ஏதோ சொல்றாரு, நம்ம பேசிட்டு வரலான்ற மாதிரி ராம் சிங் சொல்றாரு. இல்ல இல்ல அவர்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ராம் சிங்கை கூட்டு போறாங்க. ராம் சிங்கை பொறுத்த வரைக்கும் ராதாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. எனக்கு மியூசிக் பிளே பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் மியூசிக் பிளே பண்றேன்னு ரொம்ப கொடூரமா மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் பைக்ல ஒரு பையன் வந்துடுறான். இந்த ராதாவும் ஏறி கிளம்பிடுறாங்க. உன்னோட ராதா எப்பயோ பைக்ல ஏறி கிளம்பிட்டா, நீ எதுக்குடா தனியா வாசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணா சொல்றாரு. இவருமே அப்செட் ஆகுறாரு. இப்ப திவ்யா ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பெட்ல யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ராம் சிங்கும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த சமயம் யாருமே அங்க இருக்கிற மாதிரி இல்ல, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ராம் சிங்கை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப ராம் சிங் இவங்க ஹஸ்பண்ட் 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிடுறாங்க. இப்ப வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க.
அப்ப இவங்களோட பேக்ல இருந்து ஒரு ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா, உருண்டு ஓடிட்டு இருக்கு. அப்படி உருண்டு ஓடிட்டு இருக்க ஆப்பிள இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி சில பசங்க எடுத்துடுறாங்க. 3 பசங்க ஒரு பொண்ணு தான் இந்த குரூப்ல இருக்காங்க. அவனுங்க எல்லாருமே குறுகுறுன்னு இவங்கள தப்பா பாக்குறாங்க. குனியம்போது கொஞ்சம் தப்பா தெரியும் பாத்தீங்களா, அதுதான் இந்த பசங்க கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்திருப்பாங்க. இப்ப இந்தாங்க ஆப்பிள்ன்ற மாதிரி இவங்க கையில தந்துடுறாங்க. இவங்களும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த 4 பேருமே கதையில முக்கியமான கேரக்டர்ஸ், அதனால தான் இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப திவ்யா இவங்களோட ரூம்ல இருக்கும்போது திரும்பி அந்த பேயை பாக்குறாங்க. அது சட்டுன்னு இடம் மாறிக்கிட்டே இருக்கு. இவங்க செம்மையா பயந்து ஹஸ்பண்ட கூப்பிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் உள்ள வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல ஒரு பேயை பார்த்தன்ற மாதிரி சொல்றாங்க. பேய் பிசாசுலாம் இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்கிறன்ற மாதிரி ஹஸ்பண்டோ இவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப ராம் சிங் இருக்கார்ல, இந்த வீட்ல என்னமோ இருக்கு, நான் கூட ஃபீல் பண்றேன், அம்மா வந்ததுல இருந்து இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோவோ இந்த ராம் சிங் மேல கோவப்படுறாரு. நீ தான் தேவையில்லாம என்னோட ஒய்ஃபை பயம்புத்தி இருக்க போலன்ற மாதிரி திட்டுறாரு. நீ தேவையில்லாம கற்பனை பண்ற, அதனால தான் இந்த மாதிரி உனக்கு தோணுது, பேய் பிசாஸ்லாம் இல்லவே இல்லன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃபுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது. பேசாம அந்த சாமியார் கிட்ட போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த சாமியாரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க சொன்னது உண்மைதான், என்னோட வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு அவ்வளவு சொன்னேன், நீங்க தான் கேட்காம போனீங்க. சரி நான் உனக்கு ஏதாவது உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, மந்திரிச்ச எலும்பு சம்பளத்தை இவங்க கிட்ட தராரு. இதை நீ உன்னோட வீட்டுல வச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி கையில இருந்து தாயத்து மாதிரி ஒன்னு எடுத்து தராரு. இதை நீ கழுத்துல கட்டிக்கோன்னு சொல்றாரு. இதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ கலட்டக்கூடாது, கலட்டினா உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நான் கலட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வாங்கி மாட்டிக்கிறாங்க. அந்த எலும்பு சம்பளத்தை வச்சு பூஜை மாதிரி பண்ண சொல்லியிருப்பாரு. இவங்களுமே வீட்டுக்கு வந்து விளக்கேத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த விளக்கை எத்தனை வாட்டி ஏத்துனாலும் சரி அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ ஜன்னல்லாம் சாத்துன்ற மாதிரி ராம் சிங் கிட்ட சொல்றாங்க. எல்லா ஜன்னலையும் சாத்திடுறாரு. அப்பயும் அது திரும்ப திரும்ப அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க இருக்க பேய் தான் இந்த விஷயத்த பண்ணுது அப்படின்றத இவங்களுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இங்க இருக்கா, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வேலையை முடிச்சுட்டு ஹஸ்பண்டுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்களுமே பயத்துல ஹஸ்பண்ட போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு ஹஸ்பண்ட் கேட்கும் போது இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்கியா, அந்த சாமியாரை வேற போய் பாத்தியான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எனக்கு வெளியூர்ல ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும், நீ பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்றாரு. என்ன தனியா விட்டு போக போறீங்களா, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, துணைக்கு தான் ராம் சிங் இருக்கான்ல, அவங்கிட்ட வேண்டியதெல்லாம் கேட்டுக்கோ, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவரோட அத்தை பொண்ணு ராதாவும் ஒரு இடத்துக்கு என் கூட வான்னு சொல்றாங்க. இவர் ஹீரோயினை பாத்துக்கணும்ல, அதை பத்தி சொல்றாரு. உடனே கோச்சுக்கிட்ட ராதா இருக்காங்க பாத்தீங்களா, பைக்ல வந்த அந்த பையனை நிறுத்தி பைக்ல ஏறி கிளம்புறாங்க. இதனால இவரும் பேசி லீவ் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துடுறாரு. என் அம்மாக்கு உடம்பு முடியல மேடம், லீவ் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாரு. நான் தனியா இருக்கேன், லீவ் எல்லாம் நீ எடுக்காதன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் ரொம்ப அர்ஜென்ட், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இவன் கிளம்பிடுறான். ஐயோ தனியா விட்டுட்டு போயிட்டானேன்ற மாதிரி இவங்களும் பயப்படுறாங்க. இப்ப நைட்டு நிறைய இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஃபேன் கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் இருக்கு. அந்த பேய் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்பதான் கழுத்துல அந்த கயர் மிஸ் ஆகுறதை இவங்க நோட் பண்றாங்க. இவங்க ட்ரெஸ்ஸை மாத்தும் போது அந்த கயறு கலண்டுச்சு போல. இப்ப பேய் இவங்க உடம்புக்குள்ள பூந்துருது. அப்படியே கட் பண்ணி அந்த 4 பேரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேரு மோனா அப்படின்றது. அவ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா. அதே கிளப்புக்கு இப்ப ஹீரோயின் வந்திருக்காங்க. அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பேய் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, ஜாலியா டான்ஸ் பண்ணுது. இப்ப மோனா தனியா ஒரு இடத்துக்கு வரும்போது சட்டுன்னு கழுத்தை திருப்பி விட்டுறாங்க. மோனா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப போலீஸ்லாம் இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்றாங்க. அங்க இருக்க சிசிடிவி எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஹீரோ தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இறந்து போன பகுதியில சிசிடிவி கவர் ஆகல போல. இவர் ஜென்ரலா எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு இருக்காருல, அப்போ ஒரு ஆங்கிள் இவரோட ஒய்ஃப் அங்க இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஒய்ஃப் எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கழுத்து திருமண மாதிரி தான் மோனா இறந்து போயிருப்பாங்க. மோனாவை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இவர் பேசுறாரு. மோனாக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இந்த 3 பேர் சொல்றாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் ரொம்ப டயர்டா இருக்காங்க. பயந்த மாதிரி இருந்த ஒய்ஃப் இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. என்ன உன்கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுது, நீ ஓகேவான்னு கேட்கும் போது ஓகேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவர் குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. அப்ப ராம் சிங் இருக்காருல, குடிக்க என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு சூடா ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. இது ரத்தமா அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி ராம் சிங் கிளம்பிடுறாரு. இவங்களுமே இந்த இடத்துல பேய் மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட இவங்க உடம்புல பேய் இருக்குன்றது தெரிய வருது. இவங்களும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கஃபே ஷாப்க்கு வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் பேரு ரவி அப்படின்றது. அவனுமே இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றான். அவனை பார்த்தோன்னே இவங்க உடம்புக்குள்ள இருக்க பேய் ஆக்டிவ் ஆயிருது. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. இவங்களே ஒரு பொருளை
தள்ளி விட்டு அதை எடுக்கிற மாதிரி குனிறாங்க. வேணும்ட்டே அவனை செடியூஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அவனும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூம்க்கு வான்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு போறாங்க. இவனுமே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்பரை தந்துடுறாங்க. இன்னொரு நாள் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மணிகுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பகுதியில வச்சு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அவனுமே கொஞ்சம் அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இங்க வேணாம், தள்ளி இருக்கிற பகுதிக்கு போயிடலான்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவனுமே இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் நெருங்கி போயிட்டு இருக்கான். ஆனா சட்டுன்னு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இவன் பயந்துட்டு இருக்கும் போது அவங்க பேய் மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்க. என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி இவன் கெஞ்சிட்டு இருக்கான். நானும் இப்படிதானே கேட்டேன், என்ன விட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. கிரண் நீயான்ற மாதிரி இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். நானே தான் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவனை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ தகவல் கிடைக்குது போல. தெரிஞ்சோட ஷாக் ஆகுறாரு. இப்ப இன்னொன் ஃப்ரெண்டுக்கும் அதே தகவல் தெரிஞ்சிருக்கும். அதாவது ரவி இறந்து போயிட்டான்ற தகவல் தான் தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வராங்க. அவன் என்னடானா மரத்துல ஒரு இடத்துல சொருவுன மாதிரி தான் இருக்கான். இப்ப பாடி எல்லாம் மேல இருந்து கீழே இறக்கிடுறாங்க. அடுத்தடுத்து இவங்க கேங்க சேர்ந்தவங்களே இறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அதனால இன்ஸ்பெக்டரும் நீங்க கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம், கவனமா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பதட்டமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அதாவது ஈரன் உடம்புக்குள்ள இருக்க பேய் இருக்குல்ல, ஒருத்தரோட வீட்டுக்கு வருது. அவருக்கு இவங்க யாரு என்னன்னே தெரியல. ஆனா இவங்க அப்பான்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. நீ யாருமா, எதுக்குமா என்ன போய் அப்பான்னு சொல்றன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் தான்ப்பா உங்களோட பொண்ணுன்ற மாதிரி இவங்க எமோஷனலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ராம் சிங் பாக்குறாரு. என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவா அந்த ரவி கடைசியா எங்கெல்லாம் போயிருக்கான்றதை செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் போது அந்த ரவி கூட ஒய்ஃப் தான் இருந்திருக்காங்கன்றது தெரிய வருது. ரவி கூட நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, 2 கொலை நடந்துருச்சு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் ஒய்ஃப், அதாவது பேய் இருக்கு பாத்தீங்களா, என்ன பண்ணுதுன்னா 3வது கேரக்டருக்கு கால் பண்ணுது. உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் சாவடிச்சது யாருன்றது எனக்கு தெரியும், உனக்கும் தெரியணும்னா இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லுது. இவனா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப பேயும் கொல்றதுக்காக வேகமா கிளம்பிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. ஹஸ்பண்ட் எல்லாத்த பத்தியும் கேட்கிறாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் போனோன்ற மாதிரி இவங்க போக பாக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, சண்டை போட்டு இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போலன்ற மாதிரி டாக்டரை வர வச்சிடுறாரு. டாக்டர் ஊசி போடலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த பேய் தடுத்துருது. பேய்க்கு இந்த டாக்டரோட சீக்ரெட் எல்லாமே தெரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் கிட்னி எல்லாம் திருடுவார் போல, அதை பத்தி இந்த பேய் சொல்லுது. இதை தாண்டி இந்த டாக்டருக்கு செட்டப்பா ஒருத்தங்க இருக்காங்க, அந்த செட்டப்போட பேரெல்லாம் சொல்லுது. இதை கேட்கிற இவர் பயந்துடுறாரு. ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க நடக்கிற எல்லாமே அந்த சாமியாருக்கு தெரியுது போல. அந்த சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாமியாருமே இவங்க உடம்புக்குள்ள ஒரு பேய் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தான் நம்பிக்கை இல்லல்ல, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி வர்றாரு. ஆனா ராம் சிங் பேசி திரும்பி கூட்டு வர்றாரு. சார் புரிஞ்சுக்கோங்க சார், இது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. சரி ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு. சாமியாரும் உடம்புல இருக்க பேயை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னென்னமோ பண்றாரு. அந்த பேய் பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை மீறியே இவர் கண்ட்ரோல் பண்றாரு. உன் கதை என்னன்னு கேக்குறாரு. இப்ப பேயுமே இதோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்குது. இந்த பேயோட பேரு கிரண் அப்படின்றது. கிரணை பொறுத்த வரைக்கும் மோனாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. மோனா கிளப் கிப்னு சுத்தி கொஞ்ச நாளா கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. உன் நோட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கிரண் கிட்ட இருந்து நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வருண் ஒருத்தர் வராரு. இவர் அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான். இந்த வருண் இருக்கார்ல, நான் உன்னை லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் எல்லாம் பண்றாரு. சாரி வருண், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இல்ல வருண் அப்செட் ஆயிடுறாரு. மீதி இருக்க அந்த 2 பசங்க கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம தப்பா அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான். அப்படிலாம் பேசணும்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வருண்மே கோவப்பட்டு இருக்கான். சரி விடுடா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திடுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் வருண் இருக்கார்ல, ப்ரொபோஸ் பண்றதுக்காக வராரு. எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான்ல, விடுன்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் கிரண் என்ன புரிஞ்சுக்கோன்னு கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இவங்களுமே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதுக்கு பேரு லவ் கிடையாது, லஸ்ட், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வருண் அசிங்கப்பட்டார் பாத்தீங்களா, அத ஃப்ரெண்ட்ஸுமே கவனிக்கிறாங்க. நீங்க சொன்னதான்டா சரி, இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எப்படியாவது நம்ம வலையில இவளை விழ வைக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுங்க எல்லாருமே தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பண்ணிட்டு பாத் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாத்துவாங்கல்ல, அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கேப்சர் பண்றாங்க. இப்ப கேப்சர் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இதை வச்சே மிரட்டி வலிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளானை போட்டுட்டு இருக்காங்க. நீ குளிக்கிற வீடியோ என்கிட்ட இருக்கு, இந்த வீடியோவை பாரு அப்படின்ற மாதிரி இவனும் வீடியோவை காட்டுறான். பாக்குற கிரண் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல வீடியோவை டெலிட் பண்ணு அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாங்க. இவங்க பயந்துருவாங்கன்னு பார்த்தா பயப்பில்ல, தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டாங்கல்ல, இந்த வருணுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இவளை இதுக்கப்புறமும் சும்மா விட்டு வைக்க கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பெரிய ஆளோட பையனா இருப்பான், அதனால தான் இப்படி பேசுறான்.
இவங்க கேங்ல தான் மோனாவும் இருப்பாங்க. நீ எப்படியாவது பேசி அவளை இந்த இடத்துக்கு வர வச்சிரு அப்படின்ற மாதிரி மோனா கிட்ட சொல்றாங்க. மோனாவும் அப்படி இப்படி பேசி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு மோனா, நான் வீட்டுக்கு போனோம், அப்பா தேடுவாருன்ற மாதிரிலாம் கிரண் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க இவனுங்க ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க. இவங்க சுத்து போடுறாங்கன்றது கிரணுக்கு புரிஞ்சது இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறாங்க. ஆனா இவனுங்க 3 பேருமே சிரிச்சுக்கிட்டே துரத்திட்டு வராங்க. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கிரண் கேட்டுட்டு இருக்காங்க. அதை மீறியே இவனுங்க 3 பேர் இருக்காங்கல்ல, எல்லை மீறி நடந்துடுறாங்க. இதுக்கப்புறமும் கிரண் இருக்காங்கல்ல, நீங்க இப்படி பண்ணிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், உங்க 3 பேருக்கு தண்டனை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் கிளம்ப பாக்குறாங்க. இவ கிளம்புனா நம்ம உயிருக்கே ஆபத்து, இவ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவ இறந்து போயிடுறா. பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போது வருணுக்கு தெரிஞ்சவரோட காட்டேஜ் தான் அந்த காட்டேஜ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம மறைச்சு வச்சிட்டா என்னன்ற மாதிரி அந்த இடத்துக்கு பாடியை கொண்டு வந்திருப்பாங்க. அங்க இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கிரணை பொறுத்த வரைக்கும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கும். அந்த ஆசை எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சாமியாரும் சில விஷயங்களை பண்றாரு. ஓரளவுக்கு இவங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை கார்ல வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க தூங்கிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா முன்னாடி சௌரவ் அப்படின்றவனும் அந்த வருணும் பைக்ல போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. இங்க இருந்தே இவங்களோட பவரை யூஸ் பண்றாங்க. அவனுங்க பைக் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்துருது. இப்ப இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல, விழுந்த ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்களாம் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இன்னொன்னு ஃப்ரெண்ட இவங்க பேசி ஏமாத்திடுறாங்க போல. அவன் பைக்ல கூட்டு போயிட்டு இருக்கான். கூட்டிட்டு போயிட்டு இருக்கவனோட பேர் தான் சௌரவா இருக்கும். சௌரவுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நான் எப்படியாவது அவனை காப்பாத்துறேன், வருண் நீயும் கேர்ஃபுல்லா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வருண் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கான். இப்ப அங்க நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த சௌரவ் காட்டு பகுதிக்கு வந்தோடனே இவங்களும் பேயா மாதிரி அட்டாக் பண்றாங்க. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இந்த சமயம் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பேயை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்டாப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஓடிரு ஓடிருன்னு சொல்லிட்டாரு. அவனும் தப்பிச்சு இங்க இருந்து வேகமா ஓடலாம் பார்த்துட்டு இருக்கான். பேய் அதை மீறிய அட்டாக் பண்ணலாம் பாக்குது. இவன் ஓடிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்துட்டு இருக்க ஒரு வண்டியோட செயின் இருக்கு பாத்தீங்களா, இவன் கழுத்துலயே சிக்கிக்குது. அப்படியே கழுத்து துண்டா போயிருது. இந்த சீனை காட்ட முடியாது, ஆனா கழுத்து துண்டா போயிருது. எப்படியோ சாவடிச்சிட்டோன்ற மாதிரி பேய் உடம்பை விட்டு போயிருது. ஹஸ்பண்டும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இப்ப வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்கலாம் வச்சிடுறாரு. மீதி ஒருத்த மட்டும் இருக்கான். அவனுக்கு நான் சட்ட ரீதியா கூட தண்டனை வாங்கி தந்துடுறேன், ஆனா இந்த பேயை சாவடிக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சாமியார் கிட்ட சொல்லிட்டாரு. சரி நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, நேரா அந்த வருணோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் அவனுமே பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது இவன் பண்ண தப்பை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவ கண்டிப்பா உன்னை கொல்றதுக்காக வருவா, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கோடை போடுறேன், இந்த கோடை தாண்டி நீ வெளியே வரக்கூடாது, அப்படி வந்தனா அந்த பேய் கிட்ட மாட்டி உயிர் போயிடும், இந்த கோட்டுக்குள்ளேயே இருன்ற மாதிரிலாம் இந்த சாமியார் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப திவ்யா உடம்புக்குள்ள இருக்க பேயை போக வைக்கணும்ல, அதனால திவ்யாவை ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி எலும்பு சம்பளத்தை வச்சு மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த எலும்பு சம்பளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாடி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போய் நிக்குது. இந்த இடத்துக்குள்ளதான் பாடி இருக்கு போல, அந்த பாடியை எடுத்து நம்ம எரிக்கணும், அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோவும் ஒய்ஃபை பார்க்கலான்ற மாதிரி ஒய்ஃபை படுக்க வச்ச இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஒய்ஃபை மிஸ் ஆகுறாங்க. சாமி ஒய்ஃப் மிஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவனை வேட்டையாடுறதுக்காக தான் போயிட்டு இருக்கா போல, நீங்க சீக்கிரமா இந்த பாடியை வெளியே எடுங்க, எரிச்சாதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே வேகமா தோண்டி அந்த பாடியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருணோட அம்மா தோட்டத்துக்கிட்ட தான் இருக்காங்க. வருண் இங்க வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனுமே ஏறக்குறைய வாசல் கிட்ட வந்துடுறான். இல்லம்மா இதுக்கு மேல வர முடியாது, சாமியார் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றான். டே சாமியார் சொல்றதை கேப்பியா அம்மா சொல்றதை கேப்பியா, வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அம்மா தானே சொல்றாங்க, போயிட்டு வந்துடலான்ற மாதிரி இவருமே வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பேய் தான் அம்மா உருவத்துல இருந்து அப்படி சொல்லியிருக்கோம் போல. இப்ப பேயை பார்த்து இவன் பயப்படுறான், தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பேயுமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. கட்டையெல்லாம் அறுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு பேய் வந்துருது. இவனும் பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கான். இப்ப சாமியார் அடக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. ஹீரோவும் இவனை காப்பாத்தணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனுமே பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பேயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பேய் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு. இப்ப சாமியார் இருக்காருல, இந்த இடத்துல இருந்தே பேயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பேய் கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ளலாம் வந்துட்டு இருக்கு. அதை மீறி இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு மிஷினை பறக்க வச்சு இவன் கழுத்தை கட் பண்ணிருது. ஆக மொத்தத்துல இவனையும் இவரால காப்பாற்ற முடியல. இப்ப ஈரைன் உடம்புக்குள்ள இருந்து பேய் தற்காலிகமா வெளியே போயிருது போல. இவருமே ஈரைனா அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப பேய் பேய் மாதிரியே பேச ஆரம்பிக்குது. அதாவது இவங்க உடம்புக்குள்ள இருந்து தானே இவ்வளவு நேரம் பேசிச்சு, இப்ப நார்மலாவே பேச ஆரம்பிக்குது. அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நிறைய கனவுலாம் இருந்தது, நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாத்தையும் அவனுங்க நாசம் பண்ணிட்டாங்க, நான் திரும்பி அதெல்லாம் பண்ணணும்,
பண்ணணும், இவ உடம்புக்குள்ள இருந்து தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேய் சொல்லுது. அதை மீறியே இவங்க எரிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. உங்களை எரிக்க விட மாட்டேன்ற மாதிரி பேய் இருக்குல்ல, இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்பா வந்துடுறாரு. கிரண், உனக்கு நடந்தது ரொம்ப மோசமான விஷயம் தான்மா, அதுக்காக நீ இன்னொருத்தர் உடம்புல இருக்கிறது சரியா இருக்காதுமா, இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, புரிஞ்சுக்கோமா, இங்க இருந்து போயிடுமா அப்படின்ற மாதிரி அப்பா ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. இந்த பேயுமே அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிருது. இப்ப சாமியார் இருக்கார்ல, இப்ப கொளுத்துங்கன்ற மாதிரி அவரோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பேயுமே தடுக்க மாட்டேங்குது. ஆளுங்களுமே இந்த இடத்துல கொளுத்துறாங்க. இந்த பேயோட எலும்பு கூடி இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது எரிய எரிய இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து மறைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப திவ்யா மயங்கி விழுந்திருப்பாங்க. இவருமே பிரெக்னன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாரு. செக் பண்ண டாக்டரும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாங்க. இவர் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா கவலைப்பட்டோம், இப்ப நமக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை சந்தோஷமா இவர் கட்டி பிடிக்கிறாரு. இப்ப ராம் சிங் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது ராதா பேசுறதுக்காக வராங்க. நம்ம 2 பேர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்னடானா பைக்ல ஒருத்தன் கூட சேர்ந்து சுத்துன, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. நான் பைக்ல சுத்துனது என்னோட கசின் பிரதர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஏறக்குறைய தம்பி மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் படுறாரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.